வணக்கம். இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளிவந்திருக்க ரகு தாத்தா படத்த பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சுமன் குமார். இஸ் பேசிக்கலி எ ரைட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மேனு, ஃபார்ஸி, கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் போன்ற சீரிஸ்க்குலாம் வந்து எழுதியிருக்காரு. தங்கலான் படம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த ரகு தாத்தா படம் தான் வந்து டாக் ஆஃப் தி டவுனா வந்து இருந்திருக்கும். தங்கலானோட ஒளியில இது லைட்டா மங்கிருச்சுன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கா காமெடி என்டர்டெய்னர். குறைந்தபட்சம் ஒரு 25 சீன்லயாவது வந்து எல்லாரும் விழுந்து விழுந்து கைத்தட்டி சிரிப்பாங்க. அண்டு கீர்த்தி சுரேஷ இதுவரைக்கும் நான் இந்த படத்துல பார்த்த மாரி வேற எந்த படத்துலயும் இவ்ளோ ஈஸியா நடிச்சு நான் பார்த்ததும் இல்ல. இவ்ளோ கியூட்டா நான் அதுவரைக்கும் கீர்த்தி சுரேஷ வேற எந்த படத்துலயும் பார்த்ததில்ல. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் முதற்கொண்டு கீர்த்தி சுரேஷ் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கியூட்டா இருக்கும். அவ்ளோ எதார்த்தமா ஸ்பான்டேனியஸா பண்ணியிருப்பாங்க. நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா இவ்ளோ இயல்பா வந்து காமெடி சீன்ஸ்லாம் பண்றாங்க. இயல்பா அந்த காமெடி கவுண்டர்ஸ்லாம் குடுக்குறாங்கன்னு நானே பார்த்து ரொம்ப வந்து ஷாக் ஆனேன். அவ்ளோ இயல்பா பண்ணியிருந்தாங்க. ஒரு 2வது, 3வது சீன் வந்து ரோட்ல ஒரு பேக் மாட்டிட்டு நடந்து வருவாங்க. அந்த சீனே அவங்க நடந்து வர விதத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அவ்ளோ ஒரு நக்கலா ஒரு மாரி ஃபன்னியா ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். ஸோ பாடி லாங்குவேஜ்லேருந்து, டயலாக் டெலிவரிலேருந்து கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வரைக்கும் அவ்ளோ சூப்பரா கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ரைட்டிங் தாங்க. ஏன்னா, அந்த டைரக்டர் வந்து பேசிக்கலா அவர் ஒரு ரைட்டரு. ஸோ அவரோட இத்தன வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால இந்த படத்தில வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் கூட வந்து எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல. அண்டு கன்டினியூஸா இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து, பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து அவ்ளோ பக்காவா பண்ணியிருக்காரு. அது வந்து ஆக்சுவலா படத்துல ஒரு பாதி பகுதின்னே சொல்லலாம். அப்படியே ஒரு காமெடி சீன் வரும்போதும் சரி, எந்த சீன் வந்தாலும் அதுக்கேத்தா மாரி வந்து அழகான ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து பின்னாடி குடுத்திருக்காரு நம்ம சான் ரோல்டன்னு. அண்ட் இதுல இன்னொருத்தவங்கள முக்கியமா மென்ஷன் பண்ணவங்க யாருன்னா, அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் யாமினி. ஷி இஸ் எ விமன் சினிமாட்டோகிராஃபர். இதுக்கு முன்னாடி வந்து சாணி காகிதம், சிலுகருப்பட்டி போன்ற படங்கள்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவ்ளோ அழகா இருக்கும். விஷுவல்ஸ்லாம் அவ்ளோ அழகா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கும் வந்து இதில வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் பார்த்தப்பயே வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா தங்கலான் மட்டும் வரலன்னா, இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போயிருப்பேன். இருந்தாலும் தங்கலான் பார்த்துட்டு தான் வந்து இந்த படத்துக்கு போனேன். தங்கலான் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஃபில்மா இருந்துச்சு. ஸோ அத பார்த்துட்டு இது வந்த உடனே ரொம்ப ஆக்சுவலா ரிலீவ் ஆயிடுச்சு. அண்டு தியேட்டருக்கு வந்த கிரவுடும் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஃபுல் பேக்டா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க மொதற்கொண்டு, டீனேஜ் பசங்க மொதற்கொண்டு, முக்கியமா ஃபேமிலி கிரவுட் வந்து அவ்ளோ வந்துருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்ளோ அழகா பண்ணியிருக்காரு இந்த படத்த. இதுல கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமினிஸ்ட்டா, ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டரா, ஒரு தமிழ் ஆக்டிவிஸ்ட்டா, ஒரு ஆன்டி ஹிந்தி அப்போசிஷன் தமிழ் ஆக்டிவிஸ்ட்டா வந்து ஆ நடிச்சிருக்காங்க. அதாவது இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரு தமிழ் ஆக்டிவிஸ்ட்டா வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ரவீந்திர விஜய் பார்த்தீங்கன்னா வந்து, அவரு வந்து ஒரு என்ஜினியரா இருக்காரு. அவருடைய கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆரம்பத்துல வந்து தன்னை வந்து ஒரு பெரிய முற்போக்குவாதி மாரி இந்த படம் முழுக்க ஆரம்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காட்டுவாரு. ஆனா போக போக அவரு எவ்வளோ பெரிய ஒரு ஆணாதிக்கவாதின்றத வந்து இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. அவருமே பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அவரோட டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் ஒரு பேங்க்ல வேலை செய்வாங்க. அந்த பேங்க்குடைய மேனேஜர் ஒரு ஹிந்திக்காரரா இருப்பாரு. அவரோட தப்பு தப்பா தமிழ்ல பேசுவாரு. ஒரு இடத்துல கூட உங்களால வந்து, "என்னடா இப்படி எழுதியிருக்கான்?" அப்படின்ற மாரி உங்களால சொல்ல முடியாது. அவரு பேசுற ஒவ்வொரு டயலாக்குமே வந்து நம்ம வந்து விழுந்து விழுந்து சிரிப்போம். அவ்வளோ பிரமாதமா எழுதியிருக்காரு. ரைட்டிங் தான் வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து தனக்கு கல்யாணம் வேணான்ற மாரி இருப்பாங்க. அவங்க வீட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பார்ப்பாங்க. ஆனா, அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதுல கீர்த்தி சுரேஷினுடைய தாத்தா வந்து எம்.எஸ். பாஸ்கர் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு வந்து ஸ்டொமக் கேன்சர்ன்ற மாரி சொல்ருவாங்க. ஸோ, அவரு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. முதல்ல ஆரம்பத்தில யார்ட்டயும் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் வீட்ல தெரிஞ்சு போயிடும். ஸோ, தனக்கு கடைசியா ஒரு 3 ஆசை இருக்குன்ற மாரி சொல்லுவாரு. அதுல ஒரு ஆசையா வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்த்துரணுன்ற மாரி சொல்லுவாரு. ஸோ, கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற வழி இல்லாம தாத்தாவோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா வந்து, ரவீந்திர விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்ட வந்து நல்ல நல்ல ஒரு பழக்கத்தில இருந்திருப்பாரு. சரி எதுக்கு யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு, இவரு ஒரு நல்லவரு மாரி தெரியிறாரே, பேசாம இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாமே! தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏத்தா மாரி இவரு இருக்கிறாரே, இவரு கொஞ்சம் முற்போக்குவாதியா தெரியிறாரே! அப்படின்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இவருகிட்ட போயிட்டு அவங்களே கேட்டுருவாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டு எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருக்கும். ஆனா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு வந்து வெளியில நடிக்கிறாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. இவரு மிகப்பெரிய ஒரு பிற்போக்குவாதி, இவரு ஒரு ஆணாதிக்கவாதின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக நெறைய முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. அதுல ஒரு முயற்சியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்ல வந்து அவங்க ப்ரமோஷன் ஆவறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். டெல்லிக்கு ஐ மீன் கல்கட்டாவுக்கு போறதுக்கு.
பட் ஆனால் வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதி அவங்க வந்து பாஸ் ஆகணும். ஆனால் கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணி சின்ன வயசுலேயே அவங்க தாத்தா கூட இந்திய சபையெல்லாம் இழுத்து மூடி ஒரு பெரிய ஒரு வீரத்தமிழ்ச்சின்ற அளவுக்கு வந்து அவங்க ஊர் ஃபுல்லாக வந்து பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி போயிட்டு ஹிந்தி படிக்கிறது, எப்படி ஹிந்தி எக்ஸாம் எழுதுறது, நான் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு வந்து வெளியில் யாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் இவங்களுக்கு வந்து அசிங்கமாக போயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு பதிலாக வேற ஒருத்தனை வச்சு வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த நியூஸ் வந்து ரவீந்திர விஜய்க்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையா, இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுறாங்களா, இல்லை கடைசி வந்து ரவீந்திர விஜய் வந்து திருந்தி வந்து கீர்த்தி சுரேஷோட கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரும் வந்து லிபரலாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தினுடைய வந்து ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தங்கலாம் தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது. ஆனால் ரகுதத்தை பார்த்து வெளியே வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுற நியூஸை வச்சு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஃபேமிலியே கண்டிப்பாக வந்து போவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்து தேட்டரில் பாருங்கள். இது வந்து ஏதோ ஒரு விமன் சென்ட்ரிக்கான ஃபில்மு அப்படின்ற மாதிரி தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்து யாரும் வந்து ஒதுங்கி நிற்காதீங்க. அப்படிலாம் இதில் வந்து ஃபெமினிசம் பேசியிருப்பாங்க, முற்போக்கு பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு 0.1% கூட வந்து என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே வந்து ஒரு நியூட்ரலான பர்சன் வந்து யாருக்குமே தோணாது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இது வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச்.